ப்ரோ, பாப்கார்னுக்கும் வேர்ல்டு வார்க்கும் என்ன சம்மந்தம் தெரியுமா? New shots every day. Subscribe below. தியேட்டரில் படம் பார்க்க போகிறவங்கள விட பாப்கார்னில் பொடி போட்டு சாப்பிடணும்னு போகிறவங்க தான் அதிகம். ஆமாம், நானே பாப்கார்ன் சீசனிங் போட்டு சாப்பிட தான் தியேட்டருக்கே போவேன். அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பாப்கார்னு வேர்ல்டு வார் 2 அப்போ தான் இன்ட்ரடியூஸே ஆகுது. அப்போது பட்டர் சீசனிங்லாம் ஆட்டங்கம். அதாவது வேர்ல்டு வார் 2 டைமில் சுகரோட ப்ரொடக்ஷன்லாம் காசு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போது கார்ன் தான் ரொம்ப காசு கம்மி. அதனால் இதை அதிகமாக விளைய வச்சு தேட்டருக்கு வெளியில் விற்க ஆரம்பித்தாங்க. இப்போது அது தேட்டருக்குள்ளாரையே அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, பாப்கார்ன் விலை கம்மியாக இருந்துச்சா? ஆமாம், விலை கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் விலை இப்போலாம் டிக்கெட் காஸ்ட்டை விட பாப்கார்ன் காஸ்ட் தான் அதிகம். இதில் பட்டர் சீசனிங்லாம் எக்ஸ்ட்ரா வேற 1000 ரூபா கூட வைக்கிறாங்க தெரியுமா? சியர்ஸ். சியர்ஸ்.